वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। எல்லாருக்கும் நமஸ்தே, ஹரி ஓம். ஒவ்வொரு நாளும் நாம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிறதுல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். படிக்கிறத நிறுத்தவே கூடாது. நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் வரும், எல்லாத்துலயும் வரும். இப்ப நம்ம ஒரு நல்ல டான்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு நிறைய கால்வலியை தாங்கி ஆகணும். எத்தனையோ அப்டக்கிள்ஸ் வரும். கிளாஸ்க்கு போக முடியாது, மழை பெய்யும், புயல் அடிக்கும், நமக்கு ஃபீவர் வரும், எத்தனையோ அப்டக்கிள்ஸ் வரும். நம்ம அந்த கோலை எவ்வளவு வேல்யூ பண்றோமோ அதை பொறுத்து நம்மளுடைய அப்டக்கிள்ஸ் எல்லாம் சின்னதாயிடும் இல்லையா? மவுண்ட் எவரெஸ்ட் கூட சர்வசாதாரணமா ஏறுறவங்க இருப்பாங்க. அதே சமயம் கைலாஷ் யாத்திரையெல்லாம் ரொம்ப போல்டா நல்லா போயிட்டு வரவங்களா இருப்பாங்க. நமக்கு இங்க பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு இந்த சம்மர்ல 11 மணிக்கு போ அப்படின்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐயோ எப்படி வெயில நடக்கிறது, எனக்கு அப்படியே மயக்கம் வந்துரும் அப்படின்னு பயப்படுவோம். நம்மளுடைய குறிக்கோள்ல நம்ம பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸா ஆகணும். நான் என்னையும் சமுதாயத்தையும் நல்ல ஒரு மேன்மைப்படுத்துற ஒரு விஷயங்களை நான் கத்துப்பேன் அப்படிங்கிற கோல் நம்மளுக்கு தெளிவா இருந்தது அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட அப்டக்கிளா இருந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணுவோம். கஷ்டம்னு சொல்லி ஒரு காரியத்தை விடவே மாட்டோம். அப்டக்கிளுக்குன்னு ஒரு ஒரு அப்டக்கிள் என்ன, நம்ம வழியில நம்ம கோலை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய ஹர்டில்ஸ், நடுவுல வரக்கூடிய கஷ்டங்கள், அதெல்லாம் அதுக்கு அளவு கிடையாது, சைஸ் கிடையாது. அதுக்கு நம்ம எவ்வளவு நம்மளுடைய எண்டை வேல்யூ பண்றோமோ அதை பொறுத்து இதோட சைஸ் மாறும். இப்ப நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏதோ சண்டை போட்டுட்டோம், ஆனா நம்மளுக்கு அவனோட வேல்யூ, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப வேல்யூ பண்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் கண்டிப்பா நம்ம போய் பேசிடுவோம். இதே யாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க நம்மளுக்கு ரொம்ப எல்லாம் பிடிக்காது, நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணல இந்த பர்சன்னா, சண்டை போட்டோம்னா ஃப்ரீயா விட்டுடுவோம். அது பெருசா வேல்யூ பண்ண மாட்டோம் இல்லையா? சோ நம்மளுடைய கோலை பொறுத்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கோட எஸ்டிமேட் நம்ம போடுறது, நம்மளுடைய கஷ்டங்களுடைய எஸ்டிமேட் எல்லாமே கம்மியாயிடும். உங்களுடைய கோல்ல ரொம்ப தெளிவா இருங்க. எவ்ரிடே லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எப்ப கஷ்ட காலம் வரும் தெரியாது. நம்ம குழந்தைகளா இருக்கும்போது கஷ்டம், அமைதியின்மை அப்படிங்கறதெல்லாம் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளை பாத்துக்கிறதுக்கு அம்மா அப்பா ஆல் த டைம் இருக்காங்க. நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு. சோ ரொம்ப பெரிய கஷ்டம் வராது. ஆனா இந்த ஏஜ்ல நம்ம இதெல்லாம் படிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம பெரியவர்கள் ஆக ஆக நம்ம எப்படி மத்தவங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளே தனியா ஹேண்டில் பண்ற ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா? காலேஜ் போவீங்க, அதுக்கு மேல வேலைக்கு போவீங்க, உங்களுக்கு ஃபேமிலி வரும். சோ அதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கும். பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸா நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய சமயம் என்னன்னா நாம செய்கின்ற தவறுகள் நமக்கே தெரிவதில்லை. அதனாலதான் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். அம்மா எவ்வளவு வேணா ஹர்ட் பண்ணுவோம், ஏன்னா அம்மா நம்மள்ட்ட கோச்சுக்க மாட்டா, எனி டே நம்ம கிட்ட திரும்ப பேசிடுவா அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் நமக்கு. ஆனா அந்த மாதிரி பண்ணி 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 பழகினா பின்னாடி எல்லாரும் நம்ம கிட்ட அப்படி இருப்பாங்களா? நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது எல்லாரையும் ஹர்ட் பண்ணின்னு போயிட்டே இருக்கும், எல்லாரையும் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துப்போம். அப்படி இல்லாம நல்ல விஷயங்களை தேடி தேடி கத்துக்கணும். சரியா? தேனீக்களா நல்ல பெஸ்ட் ஃபிளவர்ஸ்ல போய் தேடி தேடி படிக்கிற மாதிரி நம்ம என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அவையெல்லாம் தேடி தேடி படிக்கணும். கொட்டி கிடக்கு நம்ம தேசத்துல, அதுக்கெல்லாம் குறைபாடே கிடையாது. நிறைய படிக்கலாம். சோ இந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் நம்ம போன செஷன்ல? சத்து நித்யம் பிரசாந்தாத்மா மிருது பூர்வம் ச பாஷத்தே பருஷமுஜ்யமானோபி நோத்தரம் பிரதிபத்தியதே அப்படின்னு பார்த்தோம். பகவான் ஸ்ரீராமர் எப்படி இருக்காரு அப்படின்னா எப்பவும் இனிமையான முகத்தோட, ஒரு அமைதி தழுவும் முகத்தோட இருக்காரு, அமைதி ததும்பும் முகத்தோட இருக்காரு. எல்லார்கிட்டையும் இனிய சொற்களை பேசுறாரு. யாராவது அவர்கிட்ட ஹார்ஷா பேசினா கூட அவர் திரும்ப அதுக்கு ரிப்ளை பண்றது இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அது ரிலேட்டடா 2 குரட்பாக்களையும் நம்ம பார்த்தோம். இந்த குரட்பாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்க கூடாது இந்த குரட்பாக்களை. மனசுல அப்படியே எழுதிடணும். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் அப்படின்னு ஒரு பெரிய புண்ணிய செயல் என்னன்னா, நம்ம யாரையாவது பாக்குறோம் அப்படின்னா ஸ்மைலிங் ஃபேஸோட, இனிமையான
பார்வையோட நம்ம மத்தவங்கள பார்க்கணும். பார்த்துட்டு மனசுல இருந்து நம்ம இனிமையான சொற்களை பேசணும். யார பார்த்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை தான் நம்ம காட்டுவோம். ஹரி ஓம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஹரி ஓம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ அதனால முகத்துல முதல்ல அந்த புன்னகையை ஆர்டிபிஷியலா பிராக்டிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அப்புறமா அதுவே நம்மளோட இயல்பு ஆயிடும். அகத்தானாம் உள்ளிருந்து மனதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும். அது இனிஷியலா நம்மளுக்கு அந்த பிராக்டிஸ் பண்றது டஃபா இருந்தா கூட போக 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 நம்மளுக்கு அது நம்மளுடைய ஹேபிட்டாவே ஆயிடும், நம்மளோட கேரக்டராவே மாறிடும். ஸ்ரீராமருடைய குணத்தை நம்ம யோசிக்க யோசிக்க நம்ம கிட்டயும் அந்த குணநலன்கள்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப குழந்தைகள் நிறைய பேர் பேசிக்கும் போது நான் பாக்குறேன் நிறைய ஹார்ஷ் வேர்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு விளையாட்டா தானே பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுறோம். ஃபன் இருக்க வேண்டியதான், பட் அதே சமயம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோம், அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு தெரியாம பேசுறது ஒரு வயசு. பட் ஆனா அதே சமயம் உங்களை பெரியவங்க பார்த்து அதை நோட்டீஸ் பண்ணி இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது கேட்டுக்கோங்க. சரியா? எனக்கு தெரியும் எல்லாம் ரொம்ப சமத்த பசங்க, எல்லாம் கேட்டுப்பீங்க கண்டிப்பா. அதோட சேர்த்து இன்னொரு குரட்பாவையும் பார்த்தோம். என்னது? ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் நிலைச்சு இருக்கும். யாரோட புகழ்? யாரு பொறுக்கிறானோ, யாரு மத்தவங்க தன்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் அவங்க கிட்ட ஹேட்ரட டெவலப் பண்ணாம, வெறுப்பை வளர்த்து கொள்ளாமல் பொறுக்கிறானோ, அதாவது முகத்துக்கு நேரம் நம்ம ரிப்ளை பண்ணலாங்கிறது மாத்திரம் இல்ல, அதை மனசுலயும் வச்சு குமையக்கூடாது. அவன் இன்னைக்கு என்ன அப்படி பேசிட்டான், அதுக்காக ஒருத்தவங்க மேல அப்படியே ஹேட்ரட் டெவலப் பண்ணி அவங்களை வெறுத்து ஒதுக்க கூடாது. சரியா? பொறுக்கிறது அப்படிங்கும் போது ஃபர்கிவ் as well as forget ரெண்டுமே இருக்கு. மன்னிச்சுடணும், நம்ம கிட்ட யாராவது பேடா பிஹேவ் பண்ணினாங்க அப்படின்னா அதே சமயம் மறந்துடணும். ஏன்னா நம்மளும் நிறைய பண்ணுவோம், நம்மளும் நிறைய, நம்மளுக்கு நம்மளுடைய குற்றங்கள் தெரியாது எப்பவுமே. பகவான் அப்படிதான் இருக்காரு, நம்ம கிட்ட எவ்வளவு பொறுமையா இருக்காரு இல்லையா? எத்தனையோ அசடுத்தனங்களை நம்மளும் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் அவர் பொறுத்தருள்ன்ற மாதிரி நம்மளும் மத்தவங்க கிட்ட பொறுமையா இருக்கணும். நல்லா யோசிச்சு பார்க்கலாமா இந்த விஷயத்த? ஆனா நம்ம இதே ரியாக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா நம்ம யாரையாவது நம்ம திட்டி விட்டோம், அவங்கள காயப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஏதோ ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி மேலோட்டமா தெரியும். ஆனா அது நமக்கு நிம்மதியை கொடுக்காது, நம்ம மனசை பயங்கரமா கஷ்டப்படுத்தும், நம்ம தான் கடைசியில காயம் அடைவோம். சரியா? அதே லைன்ல இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். கதஞ்சித் உபகாரேண கிருதே நைகேன துஷ்யதி न स्मरति अपकाराणां शतमप्यात्मवत्तया. कथञ्चित् उपकारेण कृते नैकेन तुष्यति न स्मरत्यपकाराणां शतमप्यात्मवत्तया. ஆத்மவத்தையா எப்படி இருக்காரா ஸ்ரீராமர்? பிறக்கும் போதே ஒரு கட்டுப்பாடோட இருக்காரு, மனக்கட்டுப்பாடு, புலன்கள்லாம் கட்டுப்பாடு, தேவையில்லாம எதுலயும் ஓவரா இன்டெலிஜ் பண்ண மாட்டார். ஆஹா வா படமா 4 படம் இன்னைக்கு பார்த்து தீத்துடலாம், கொக்கோ கோலாவா கொண்டா நான் 1 லிட்டர் குடிச்சு தீக்குறேன், அந்த மாதிரி இல்ல. எதுலயும் தேவையில்லாத டெம்டேஷன்ஸ் அவருக்கு கிடையாது. எதுல தன்னுடைய உடலையும் மனதையும் புலன்களையும் ஈடுபடுத்தணுமோ அதுல மட்டும்தான் ஈடுபடுத்துவாரு, அதுக்காக மட்டும்தான் அந்த சக்தியை உபயோகப்படுத்துவாரு. சோ ஆத்மவத்தை அதுவே ரொம்ப ஹாபிச்சுவலா அவருக்கு இயல்பாகவே அவர் ரொம்ப கட்டுப்பாடு உடையவராக இருக்கிறார் ஸ்ரீராமர். நமக்கும் அப்படி வரும். சக கதஞ்சித் கிருத்தேன ஏகேன உபகாரேன துஷ்யதி. ரொம்ப முக்கியம். எப்பயோ யாரோ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, ஆனா ஸ்ரீராமர் மறக்கவே மாட்டார். அது அவங்க பண்ண உபகாரம்னா என்ன? ஹெல்ப், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இது பண்ணிருப்பாங்க. இன்னைக்கோ ஒரு நாளைக்கு யாரோ நம்மளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜாங்கிரி வாங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு ரோட்ல போகும்போது நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு இருப்போம், ஏதோ ஒரு ரோடு கிராஸ் பண்றதுலயோ ஏதோ முடிச்சிட்டு இருந்திருப்போம், அம்மா வந்திருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க போன் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அம்மாக்கு போன் பண்ணி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், அப்ப போன் பண்றதுக்கு போன் கொடுத்துருப்பாங்க, அம்மாக்கு போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிருப்போம். அது மாதிரி ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப் நமக்கு யாராவது பண்ணியிருந்தா கூட அதை மறக்க கூடாது. அடுத்த வாட்டி நம்ம அவங்கள பார்க்கும் போது என்ன பண்ணுவோம்? தெரியாத மாதிரி போயிடுவோம். நமக்கு யாரோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அதுக்கு அப்பதான் தேங்க்யூ சொல்லிட்டோமே, இதுக்கு மேல எதுக்கு நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இப்படி இருக்க மாட்டாராம் ஸ்ரீராமர். எப்பயோ யாரோ பண்ணின சின்ன உபகாரம்னா கூட அவங்களை எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பாரு. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நீங்க பண்ணீங்க இல்லையா, எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிமெம்பர் பண்ணி பேசுவாரு. அது ரொம்ப ஹாப்பியா இருப்பார் இந்த விஷயத்துல. அப்படிதான் இருக்கணும் இல்லையா?
அப்பகாராணாம் சதமபி ந ஸ்மரதி. இப்ப யாரோ அவருக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க, 100 கணக்குல கஷ்டம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? வால்மீகி முனிவர் நமக்கு எவ்வளவு பெரும் கருணையோட இத பண்ணி இத்திஹாசத்தை பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா? இவர் ரெக்கார்ட் பண்ணாட்டினா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல. ஸ்ரீராமருடைய குண நலன்கள் எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஸ்லோகம். கதஞ்சித் கிருத்தேன ஏகேன உபகாரேன துஷ்யதி. நம்மளும் அப்படிதான் இருக்கணும் சரியா? யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா கூட நம்ம லைஃப் லாங் அதை மறக்கவே கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று பார்க்க போறோம். அப்பகாரம் நமக்கு யாரோ ஒருத்தவங்க எவ்வளவோ கெடுதல் பண்ணினாலும் சரி, அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன், ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். அவ்வளவுதான். இந்த மனசுலயும் ஞாபகம் வச்சுக்க கூடாது, அதை மறந்துடணும், மன்னிச்சுடணும், மறந்துடணும், ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஏன்னா ஸ்ரீராமர் அப்படிதான் இருப்பார். நம்ம எல்லாம் இப்ப ராம ராஜ்யத்துல இருக்கோம். நம்ம வந்து ஸ்ரீராமர் தான் நம்மள வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நம்மளுடைய அப்பா. சோ அப்பா எப்படியும் நம்மளும் அப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய ராஜா வந்து ஸ்ரீராமர் தான். யதா ராஜா ததா பிரஜா. அவர் எப்படி இருக்காரோ நம்மளும் அவருடைய வழியை பின்பற்றியே வாழ வேண்டும் இல்லையா? அதனால நம்மளும் அதே மாதிரிதான் இருக்கணும். எத்தனையோ அஃபென்சஸ் நமக்கு யாராவது பண்ணியிருந்தா கூட நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க கூடாது. சோ ஒரே ஒரு திருக்குறள் அது ரிலேட்டடா பார்க்கலாம். செய் நன்றி அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம். அதுல இருக்கிற ஒரு குறட்பா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அன்னைக்கு இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகத்தோட அப்படியே ரிஃப்ளெக்ஷனா இருக்கு இல்லையா? அது நன்றி மறப்பது. நன்றினா என்ன? கிராட்டிடியூட். கிராட்டிடியூட நம்ம விட்டுறவே கூடாது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாப்பமாயிடும். இப்ப யாரும் நமக்கு பண்ண ஹெல்ப்ப நம்ம மறந்துட்டோம். செய் நன்றி அறிதல் அப்படின்னு அதான் கிராட்டிடியூடோட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நமக்கு யாரோ ஒருத்தவங்க நல்லது பண்ணினாங்க, அதை வந்து மறக்கவே கூடாது. நம்ம நன்றி மறப்பது நன்று அன்று. நல்லது இல்லப்பா நீ மறக்காத. யாரு உனக்கு நல்ல உபகாரம் பண்ணியிருந்தாலும் நீ மறக்கவே மறக்காத. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு நான் எவ்வளவு தேங்க்யூ சொல்லுமோ தேங்க்யூ சொல்லு. டைம்லி ஹெல்ப் எத்தனையோ பேர் பண்ணியிருப்பாங்க. இப்ப வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு வழியில ஆக்சிடென்ட் ஆயிடலாம். எத்தனையோ பேர் செல்ஃப்லெஸ்ஸா அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதும், பிளட் டொனேட் பண்றதும் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? வந்து நம்ம ஒரு இந்த சொசைட்டில வாழறோம்னா எத்தனையோ பேரோட ஹெல்ப்போட தான் வாழறோம். ஆனா அவங்க எல்லாருக்கும் நம்ம தேங்க்யூ சொல்றது கிடையாது. அவங்களெல்லாம் நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. ஆனா நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ, அது பாசிபிளும் இல்ல. நிறைய பேரோட ஹெல்ப்போட தான் நம்ம வாழறோம். ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த நமக்கு கிடைச்ச ஹெல்ப்ப நம்ம மறக்க கூடாது. அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினாங்களோ அவங்கள கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனையில நம்ம வச்சுக்கணும். நன்று அல்லது எது நல்லது இல்லையோ, ஏதோ ஒரு தப்பான நிகழ்வு நடந்தது, ஏதோ நம்ம கிட்ட தப்பா ஒரு திட்டு வாங்கினோம், இல்ல ஏதோ ஒரு நம்மள ஹார்ஷா யாரோ பேசினாங்க, யாரோ அடிச்சுட்டாங்க, நமக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. யாரோ நமக்கு அபகாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, உபகாரம் அபகாரம் இது 2 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். உபகாரம்னா ஹெல்ப், அபகாரம்னா செய்யக்கூடாத விஷயங்கள். நன்று அல்லது அத வந்து அன்னைக்கே அப்பொழுதே நம்ம மறந்துடணும். அது யாருக்கு நல்லது? அவங்களுக்கு இல்ல, நமக்கு ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும், நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நம்ம பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா நம்மளுடைய லைஃப்ல என்ன தேவையோ அதை செய்யணும். தேவையான காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம நல்லா படிக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும், நம்ம ஃபேமிலியில எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுல இருக்கிற பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா யாரும் ஒரு 2 மணி நேரத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு குழந்தை வந்து அழறது வீட்டுல. என் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, நீ அவளை கேட்கவே இல்லை, அது பண்ணல இது பண்ணலன்னு யாரையும் எதுவும் பண்ண விட மாட்டேங்குது. அதோட துக்கத்தை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது. அப்புறம் அடுத்த நாள் போய் ஜாலியா விளையாது. நான் வந்து இந்த 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 இதெல்லாம் வந்து குழந்தைங்களா இருக்கும்போது பரவாயில்ல. ஆனா வந்து போக போக நம்ம வளர வளர இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். சரியா? டீல் இட் தென் அண்ட் தேர். அதுக்கப்புறம் அதை விட்டுடணும். ரொம்ப வளர்க்க கூடாது. வெறுப்பை வளர்க்க கூடாது. யார்கிட்டையும் வெறுப்பை வளர்க்க கூடாது. அன்பை தான் நம்ம நிறைய வளர்க்கணும், நிறைய கல்டிவேட் பண்ணணும். சரியா? அதுக்கு பகவானை நிறைய புடிச்சுக்கணும், நிறைய நல்ல புஸ்தகங்களை வாசிக்கணும், நல்ல சாஸ்திரங்களை படிக்கணும். பகவத்கீதை, திருக்குறள் போன்ற சாஸ்திரங்களை நல்லா படிக்கணும். குரு துணையோட, பகவான் துணையோட, சாஸ்திர துணையோட தான் நம்ம பெட்டர் அண்ட் பெட்டர் ஆக முடியும். இதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதனால நல்லா படிக்கணும். இது ரிலேட்டடா இன்னும் ஒரே ஒரு
சுபாஷிதம் பார்க்கலாம். க்ஷமாசஸ்திரம் கரே யஸ்ய துர்ஜனः கிம் கரிஷ்யதி அத்ருணே பதிதோ வன்னிஹ ஸ்வயமேவோபசாம்யதி. க்ஷமாசஸ்திரம் கரே யஸ்ய துர்ஜனः கிம் கரிஷ்யதி அத்ருணே பதிதோ வன்னிஹ ஸ்வயமேவோபசாம்யதி. அதே விஷயத்தான் ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு இந்த சுபாஷிதத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுது. சுபாஷிதம்னா என்னன்னா நம்ம இங்கிலீஷ் ப்ராவர்ப் மாதிரி நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு பாஷிதம் அப்படின்னா ஒரு சுபாஷிதம், நல்ல சொற்கள் இல்லையா, நல்ல பண்படுத்தப்பட்ட நல்ல சொற்கள், சான்றோர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல சொற்கள், நமக்கு வழிகாட்டக்கூடிய சொற்கள், அதுதான் சுபாஷிதம். இது ஸ்லோகா ஃபார்ம்ல இருக்கு. என்ன சொல்றது இந்த சுபாஷிதம்னா, கரத்தில் தன்னுடைய கையில க்ஷமா அப்படின்னா ஃபர்கிவ்னஸ், பொறுமையா இருக்கிறது. யாராவது நம்மள அட்டாக் பண்ண வந்தாலோ நம்மள ஹர்ட் பண்ண வந்தாலோ அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணாம பொறுமையா இருக்கும் இல்லையா, அந்த பொறுமைங்கிற ஆயுதத்தை கையில வச்சிட்டு இருக்கிறவனுக்கு க்ஷமாங்கிற சஸ்திரம்னா வெப்பன், கரேனா கையில, யஸ்ய கரே க்ஷமா சஸ்திரம் பவதி, யார் கையில இந்த க்ஷமாங்கிற சஸ்திரம் இருக்கோ அவங்கள விக்கெட் பர்சனால என்ன பண்ண முடியும்? துர்ஜனஹ கிம் கரிஷ்யதி. இப்ப யாரோ ஒரு பேட் பர்சன் நம்மள ஹர்ட் பண்ணணும்னே வந்தா கூட என்ன பண்ண முடியும்? அவங்களால யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பொறுமை யார்கிட்ட இருக்கோ அவங்கள யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது. அத்ருணே பதிதோ வன்னிஹி. அத்ருணேனா திருணம்னா புல்லு, அத்ருணம்னா புல் இல்லாத இடம். புல் இல்லாத இடத்துல ஒரு நெருப்பு விழருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பத்திக்கிறதுக்கு அங்க இதுவே இல்லை இல்லையா, ஒன்னும் எரிபொருளே இல்ல. அங்க எரிபொருள் இல்லாத இடத்துல விழற நெருப்பானது எப்படி தானே அணைஞ்சு போயிடுமோ அதே மாதிரி அவங்களுடைய கோபத்துக்கும் அவங்களுடைய கெட்ட எண்ணத்துக்கும் வேல்யூவே இல்லாம போயிடும். நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால. யாரால? யாரு கையில ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற ஆயுதத்தை கொண்டிருக்காங்களோ அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த துர் மனசாலியும் யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். க்ஷமாசஸ்திரம் கரே யஸ்ய துர்ஜனः கிம் கரிஷ்யதி அத்ருணே பதிதோ வன்னிஹ ஸ்வயமேவோபசாம்யதி. இனி அடுத்த செஷன்ல இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பார்க்கலாம். ஹரி ஓம்.